கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்து முன்னேற்ற நாமத்தினால உங்க எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி மாதத்தின் கடைசி நாளிலே மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமா உங்களை நேரடியா பார்க்கறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சரி, இன்னைக்கு நமக்கு என்ன மங்கள வார்த்தை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு? எரேமியா 15:21, உன்னை பலவந்தரின் கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன். இன்னைக்கு எந்த பலவந்தனுடைய கையில நீங்க சிக்கி இருக்கிறீங்க? ஒருவேளை அந்த பலவந்தன் கடன்காரன் ரூபத்துல இருக்கலாம், அந்த பலவந்தன் பாவத்துல விழப்பண்ணுகிறவனா இருக்கலாம், அந்த பலவந்தன் பிசாசா இருக்கலாம், அந்த பலவந்தன் மாந்திரீக வல்லமையின் வழியாக வந்த ஒரு பலவந்தனா இருக்கலாம், பிசாசா இருக்கலாம். எதுவா இருந்தாலும் ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தர் உன்னை பலவந்தரின் கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன் என்கிற ஒரு உத்தரவாதத்தை கொடுக்கிறார். அப்படின்னா இந்த நாள் ஒரு விடுதலை நாள். இந்த மாசம் 30ஆம் தேதி வரைக்கும் கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளுக்கு நீங்க நன்றி சொல்லுங்க. இந்த மாதத்தின் கடைசி நாள்ல ஆண்டவர் சொல்றாரு, எதுல இருந்தெல்லாம் விடுதலை பெற முடியலன்னு நிக்கிறியோ, இன்னைக்கு ஆண்டவரிடத்துல வந்து சரண்டர் ஆயிருக்க. இந்த மாதத்தின் கடைசி நாள் ஆண்டவருடைய சமூகத்துல வந்து முழந்தாள் படிட்டு, ஆண்டவரே, நான் என்னென்ன காரியத்துல இருந்து விடுதலை பெற விரும்பி என்னால முடியல, நான் கட்டப்பட்ட நிலைமையில இருக்கிறேன், என்னுடைய கண்கள் கட்டப்பட்டிருக்கிறது, என்னுடைய கரங்கள் கட்டப்பட்டிருக்கிறது, என்னுடைய சிந்தை கட்டப்பட்டிருக்கிறது, என்னுடைய மைண்டு கட்டப்பட்டிருக்கு, என்னால விடுதலை ஆக முடியல ஆண்டவரே, இந்த பலவந்தனுடைய கையில நான் சிக்கிட்டேன், என் பிள்ளை இந்த பலவந்தனுடைய கையில சிக்கி இருக்கிறா, என்னுடைய மருமகன் இந்த பலவந்தனுடைய கையில சிக்கி இருக்கிறா. ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, இங்க எல்லாம் சிக்கி இருக்கிறாங்க ஆண்டவரே, நீ சிக்க இருக்கிற ஆண்டவர். ஆண்டவர் பறந்து காக்கிற பட்சியை போல பறந்து வந்து பலவந்தனின் கைக்கு நீங்களாக்கி உன்னை ரட்சித்து விடுவித்து வெளியே கொண்டு வருவார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, நம்பிக்கையோட இருங்க. எதுல இருந்தெல்லாம் வர முடியல, எந்த பலவந்தனிடத்திலிருந்து சிக்கிட்டு வர முடியல. சிலர் சொல்லுவாங்க, இந்த கடன்ல எப்படி மாட்டினேன்னு தெரியல, அதுல இருந்து வழிய வர்றதுக்கு எவ்வளோ முயற்சி செய்கிறேன், வர முடியல. இந்த பாவத்துல எப்படி நான் சிக்கனேன்னு தெரியல, இப்ப இதுல இருந்து வெளியே வர்றதுக்கு எவ்வளவு முயற்சி எடுத்தாலும் நடக்க மாட்டேன், என்ன யோசித்தாலும் அதுக்கு விடிவு காலம் வரமாட்டேன். கண்ணீரோட இருக்கிறீங்களா? இன்றைக்கு அதற்கான விடிவு நாள். இந்த மாதத்தின் கடைசி நாளில அப்படிப்பட்ட கட்டுகளிலிருந்து கர்த்தர் உங்களை விடுதலையாக்கி ஒரு புதிய விடுதலையோடு கூடிய விடுதலையின் மனநிலையோடு கூட ஆண்டவர் உங்களை புதிய மாசத்துக்குள்ளால் அழைத்து கொண்டு போவாராகன்னு ஆண்டவருடைய ஸ்தானாதிபதியாய் நான் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. சரி, ஒரு நல்ல சாட்சியை கேட்கலாமா? சிஸ்டர் ஜான்சி ஃப்ரம் சென்னை, என்னுடைய மகளுக்கு திருமணம் நடக்க வேண்டும் என்று கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டு அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் உபவாச கூடுகையில் கலந்து கொண்டேன். கூட்டத்தின் முடிவில் சகோதரர் ஸ்டீஃபன் அவர்களிடம் ஜெபித்துக் கொண்டேன். சகோதரர் அவர்கள் மங்கள வார்த்தை சொல்லி ஜெபித்தார். ஜெபித்த அடுத்த மாதமே திருமணம் சிறப்பாக நடந்தது. திருமணம் முடிந்த மறு மாதம் மகளையும் அழைத்து கொண்டு வந்து அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் உபவாச கூடுகையில் கலந்து கொண்டு தனி ஜெபத்தில் சகோதரர் ஸ்டீஃபன் அவர்களிடம் ஜெபித்துக் கொண்டேன். சகோதரர் அவர்கள் மகளுடைய தலையில் கைகளை வைத்து கற்பத்தின் கனிக்காக ஜெபித்தார். கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டு என்னுடைய மகளுக்கு கற்பத்தின் கனியை தந்தார். மருத்துவ பரிசோதனையில் இரட்டை குழந்தைகள் என்று சொன்னார்கள். எந்த குறையும் இல்லாமல் குழந்தைகள் நன்றாக வளர்ச்சி அடைந்து நிறை மாதத்தில் அழகான குழந்தைகளை பெற்றெடுக்க கர்த்தர் உதவி செய்தார். பாருங்க, அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் கூட்டத்துல ஒரு தாயார் ஜான்சி தன்னுடைய மகளுக்கு ரொம்ப நாளா திருமண தடை, அதனால கண்ணீரோட வந்தாங்க. ஆண்டவர் கொடுத்த மங்கள வார்த்தை அவர்களுக்கு அதிலிருந்து ஒரு விடுதலையை கொடுத்தது. வேதம் சொல்லுகிறது, சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள், அந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அன்பரின் பாதத்துல வந்து சத்தியத்தை கேட்டாங்க. அந்த சத்தியம் திருமண தடைகளை உடைச்சி அவளுக்கு திருமண காரியத்தை செய்து வச்சது மட்டும் இல்ல, அடுத்த மாசமே அந்த காரியங்கள் நிறைவேற இருக்கிறது. அதுக்கு பிறகு அதுக்கு அடுத்த மாசம் தன்னுடைய மகளையும் மருமகனையும் கூட்டிட்டு வந்திருக்கிறாங்க. அப்ப ஆண்டவர் இந்த பிள்ளைகளுக்கு கர்ப்பத்தின் கனிக்காக ஜெபிக்க ஏவினார். அப்ப ஜெபம் பண்ணி 2 பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அழகா இந்த சாட்சி நீங்க கேட்டீங்க. இது நடந்தது எங்கன்னா அன்பரின் பாதத்தில் ஒரு நாள். சோ இந்த அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் கூட்டம் அநேக பிள்ளைகளுடைய தடைகளை உடைக்கிற இடம், அநேக பிள்ளைகளுடைய இயக்கங்களை பூர்த்தி செய்கிற இடம், அநேக பிள்ளைகளுடைய கலக்கங்களை மாற்றுகிற இடம், அநேக பிள்ளைகளுடைய டிப்ரெஷனை மாற்றுகிற இடம், அநேக பிள்ளைகளுடைய தலையெழுத்தையை மாற்றி சூப்பரா செட்டில் பண்ணி கொடுக்கிற இடம் தான் இந்த அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் கூட்டம். அதனாலதான் மாசம் மாசம் பல ஊர்களிலிருந்து திரளா ஜனங்கள் வருவாங்க, ஆயிரக்கணக்கில் வருவாங்க. அத்தனை பேருக்கும் ஆண்டவர் தனித்தனியா ஜெபிக்க கிருபை செய்கிறார். நைட் வரைக்கும் இருந்து தனியை ஜெபம் பண்ற அத்தனை பேருக்கும் ஆகாரம் போஷிக்க ஏதாவது பிள்ளைகளை கர்த்தர் ஏவி எழுப்புகிறார். இப்படி அந்த கூட்டங்கள் ஆண்டவருடைய நாம மகிமைக்காய் நடந்துட்டு இருக்கு. ஒருவேளை உங்களுக்கும்
இப்படிப்பட்ட குழந்தை இல்லை, கல்யாணம் நடக்கலை, வேலை இல்லை, டிப்ரெஷனு, சாசின் போராட்டம், மைண்டு கிளியராக இல்லை, எல்லாரும் இந்த சனிக்கிழமை கரெக்டாக 9:15 மணிக்கு நம்முடைய சென்னை வேப்பேரியில் இருக்கிற பிகேஎன் ஆடிட்டோரியத்தில் கரெக்டாக 9:15 வாங்க. ஆண்டவர் உங்களுக்காக காத்துட்டு இருப்பாரு. அவரே உங்களை ரிசீவ் பண்ணி அறைக்குள்ளால கூட்டு போறாரு, ஹாலில் கூட்டு போவார். வெளியே வரும்பொழுது ஃபுல் டெலிவரன்ஸோட நீங்கள் விரும்பி வந்த காரியத்தை அப்படியே பேக்கேஜ் கொடுத்து உங்களை அழகாக ப்ளஸ் பண்ணி ஆகாரம் கொடுத்து மங்கள வார்த்தை கொடுத்து தீர்க்கதரிசனம் சொல்லி உங்களை ப்ளஸ் பண்ணி அனுப்பாரு. இது கிடைக்கிற பெரிய பாக்கியம். ஸோ நீங்கள் வாங்க. வெளியூர்ல இருக்கிறவங்க இப்பவே டிக்கெட்டை புக் பண்ணிக்கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. உன்னை பலவந்தரின் கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன் என்று சொன்னேன். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற பிள்ளைகள் எந்தெந்த பலவந்தன் கையில சிக்கி இருந்துட்டு வெளியே வர முடியாம கூக்குரல் போட்டுட்டு இருக்கிறாங்களோ, கர்த்தர் நேரடியாய் போய் எல்லா கட்டுகளை அறுத்தறிந்து அந்த பிள்ளைகளை தூக்கி தோள் மேல உட்கார வச்சு வெளியே கொண்டு வந்து இனி விடுதலையோடு கூட புதிய மாதத்திற்குள்ளே என் பிள்ளைகள் பிரவேசிக்க கர்த்தர் உதவி செய்யும். இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளுக்காக, கிருபைகளுக்காக இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற என் பிள்ளைகளோடு இணைந்து நின்று கோடானு கோடி ஸ்தோத்திரங்களையும் நன்றி பலிகளையும் நாங்கள் காணிக்கையாக சமர்ப்பித்து புதிய மாதத்திற்காக உடைய சமூகத்தில் பிளஸ்ஸிங் வேண்டி நிற்கிறோம். நீர் ஆசீர்வதிக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இன்றைக்கு பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற பிள்ளைகளை கர்த்தர் ஒரு விசை கண்ணோக்கி பாரும். கர்த்தர் உன்னை வாலாக்காமல் தலையாக்குவார் என்ற மங்கள வார்த்தை இந்த நிமிஷத்திலிருந்து என் பிள்ளைகளுக்கு பலிக்கட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044-2454-7-999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.